ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதம் வரக்கூடிய அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குனே உரிய முக்கிய விரதமான மகா சிவராத்திரியை பற்றி தாங்க. இந்த நாளில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையும் விரதமும் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க. இது கூடவே இந்த மகா சிவராத்திரி நாளில் வீட்டுக்கு நாம் எந்த மாதிரியான பொருட்களை மறந்தும் கூட வாங்கிட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. சிவபெருமானுக்கே உரிய முக்கியமான விரதத்தில் ஒன்று தாங்க இந்த சிவராத்திரி. இதை விரத நாள் மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க. இது ஒரு கொண்டாட்டமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க இந்த மகா சிவராத்திரிக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மாதம் வரக்கூடிய சிவராத்திரி வந்தாலுமே இந்த வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடிய, அதுவும் மாசி மாத தேய்பிறை சதுர்த்திசியில் வரக்கூடிய சிவராத்திரி தாங்க இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்பவே முக்கியமான சிவ வழிபாட்டு விரத நாளுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மகா சிவராத்திரி நமக்கு பிப்ரவரி 26ஆம் தேதியான புதன்கிழமை நாளைக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த சிவராத்திரிக்கான விரதம் இருக்கிறவங்க 25ஆம் தேதி நைட்டு, அதாவது இன்னைக்கு நைட்டில் இருந்தே பால் பழம் மட்டும் சாப்பிட்டு அடுத்த நாளான நாளைக்கு முழு நாள் உபவாசமாக இருக்கலாங்க. அதுவும் உங்களோட உடல்நிலையை பொறுத்த மாதிரி தான் நீங்கள் விரதம் இருந்துக்கணும். வயதானவங்க, தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, கர்ப்பமாக இருக்கக்கூடியவங்க, பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள், இப்படின்னு இவங்க எல்லாருமே இந்த விரதத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. வெறும் சாமி மட்டும் கும்பிடலாம். உங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கோங்க. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி காலையில் இருந்தே நமக்கு சிவராத்திரி ஆரம்பிச்சிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வகையான சிவராத்திரி விரதத்தை தாங்க மேற்கொள்வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விரதமாக சில பேர் மௌன விரதம் இருப்பாங்க. இது மாதிரி இருக்கிறவங்க அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சதுல இருந்தே ஆரம்பிச்சிடுங்க. முழு நாள் உபவாசமா இருக்கிறவங்களும் அன்னைக்கு காலையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அன்னைக்கு சிவபெருமானுக்கு வீட்டுல பூஜை கூட செஞ்சிடலாங்க. இதுவே கோவிலுக்கு போகக்கூடியவங்க வீட்டுல விரதம் இருக்கிறவங்க, இல்ல குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடியவங்க, இப்படின்னு உங்களுக்கு என்ன வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிவராத்திரி வழிபாட்டை நீங்க தொடங்கிக்கலாம். மேக்சிமம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல விரதம் இருக்கிறது தாங்க வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பால், இளநீர், இல்லைன்னா ஜூஸ் இது மாதிரிலாம் குடிக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா தண்ணி நீங்க எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாங்க. ஏன்னா தண்ணிக்கு எப்பயுமே தோஷம் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. அன்னைக்கு சாயந்தரமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் இல்லைன்னா சிவனோட ஃபோட்டோ எடுத்து வச்சு வழிபாடு செய்யலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக கண்முழிச்சு சுவாமியை வணங்குறது தாங்க இந்த சிவராத்திரியோட சிறப்பே. லிங்கம் வச்சு வழிபடுறவங்க அபிஷேகம் செஞ்சு வழிபடலாங்க. சிவராத்திரியில் சிவனுக்கு 4 கால பூஜையெல்லாம் செய்யணுங்க. அந்த 4 கால பூஜைகளும் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இதில் முதல் கால பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 7:30 மணிக்கு ஆரம்பிச்சிடுங்க. இது பிரம்மதேவர் பூஜித்த டைம் தாங்க இது. 2வது கால பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 மணிக்கு ஆரம்பிக்குங்க. இது விஷ்ணு சிவனை பூஜித்த டைமுங்க. 3வது கால பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 12 மணிக்கு ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான பூஜைங்க. ஏன்னா அன்னை பார்வதி சுவாமியை வணங்கின டைம் தாங்க இது. 4வது கால பூஜை அப்படிங்கிறது 4:30 மணிக்கு ஆரம்பிக்குங்க அதிகாலையில். இது மனிதர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் வணங்கக்கூடிய நேரம். இந்த 4 கால பூஜையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கோவிலில் நேரங்களில் வேறுபாடு இருக்கலாங்க. ஏன்னா அந்தந்த கோவிலில் பூஜை நேரத்தோட வழிபாட்டை பொறுத்து தாங்க இருக்குது. வீட்டில் நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா இந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த 4 கால பூஜைகளுக்கு உண்டான அபிஷேக பொருட்கள், நெய்வேத்தியங்கள் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல் காலை பூஜை அப்படின்னு பிரம்மதேவர் பூஜித்த காலமாக சொல்லப்படுது. அந்த டைம்ல சிவபெருமானுக்கு பாலால அபிஷேகம் செய்து பாசிப்பருப்பு கலந்த சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமா வைத்து நம்ம வழிபடலாங்க. 2வது கால பூஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு செய்தது தாங்க. இந்த டைம்ல பஞ்சாமிரத்தால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு இனிப்பு கலந்த பாயாசம், கற்கண்டு பொங்கல் இதெல்லாம் வைத்து கூட வழிபாடு செய்யலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது காலை பூஜையா சிவனோட சேர்ந்து இருக்கக்கூடிய அம்பாள் வழிபட்ட நேரம் தாங்க இது. இந்த டைம்ல தேன் வைத்து நாம அபிஷேகம் செய்து வில்வ இலையால அர்ச்சனை செய்யணுங்க. இது கூடவே எல் சாதத்தை நெய்வேத்தியமா வைத்து வழிபடலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த 3வது கால பூஜை தாங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சொல்லப்படுது. மற்ற கால பூஜைக்கு உங்களால முழிச்சிருக்க முடியல அப்படின்னாலும் இந்த 3வது கால பூஜைக்காவது எழுந்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இந்த 3வது கால பூஜை தாங்க சிவராத்திரியோட ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நேரமா சொல்லப்படுது. இதுக்கு லிங்கோத்பவ நேரம் அப்படின்னு பெயர் இருக்குதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடியது தாங்க இந்த 4வது கால பூஜை. இதில் தேவர்கள், ரிஷி, மனிதர்கள் இப்படின்னு எல்லா ஜீவராசிகளுமே சிவபெருமானை வழிபட்ட டைம் தாங்க இது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு சாறை வச்சு நாம அபிஷேகம் செய்யலாங்க. ஒருவேளை உங்களுக்கு கரும்பு சாறை கிடைக்கல அப்படின்னா பரவாயில்லங்க, கவலைப்பட வேணாம். பால் வச்சு நீங்கள் அபிஷேகம் செஞ்சுக்கலாங்க. அந்த டைமுக்கு உண்டான நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்த அன்னம் வைத்து 2 சொட்டு நெய் விட்டு சிவபெருமானுக்கு நீங்கள் படைச்சிங்கன்னாவே போதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 4 கால பூஜைக்கும் எந்த மாதிரியான அபிஷேகம், நெய்வேத்தியம் இப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
தெரிஞ்சிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கால பூஜைக்குமே ஒரு தனி சிறப்பான பலன்கள் இருக்குதுங்க. முடிஞ்சவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தவற விடாம சிவராத்திரி பூஜையை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு திருவாசகம் முழு பதிகத்தையுமே பாராயணம் செய்யறது இன்னுமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. காலையில 6 மணிக்குள்ள சிவபெருமானுக்கு தீப ஆராதனை செஞ்சு இந்த சிவராத்திரி வழிபாட்டை நீங்க பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கலாங்க. இதுவே வீட்டுல போட்டோ வச்சு வழிபாடு செய்கிறவங்க பாத்தீங்கன்னா நெய்வேதியம் மட்டும் வச்சு படைச்சாலே போதுங்க. இது கூடவே நீங்க ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம். ஸ்லோகம் தெரியாதவங்க ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற பஞ்சத்திர மந்திரத்தை மட்டும் சொல்லி வழிபட்டாலே போதுங்க. ஒருவேளை இது மாதிரி எல்லாம் வழிபட முடியாதவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவராத்திரி பூஜைக்காக ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாங்க. அதுவுமே நல்லதுதான். அப்போ உங்களுக்கு எப்படி வசதியோ உடல்நிலையை பொறுத்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாங்க. அதனால இந்த வருஷத்துல வரக்கூடிய அதாவது ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியை மிஸ் பண்ணாம உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம சிவபெருமானை பார்வதியை திருமணம் செய்த நாளுமே இந்த சிவராத்திரி எடுத்தாங்க. அதனால இந்த சிவபெருமான அருளை நீங்க பெறது மட்டும் இல்லாம அம்பாளோட அருளும் சேர்த்து பெறலாங்க. இது மாதிரி யாரெல்லாம் சிவராத்திரி விரதம் இருக்கிறத வழக்கமா வச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே புதுசா விரதம் இருக்க ஆரம்பிக்கிறவங்க இல்ல சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த சிவராத்திரி அன்னைக்கு நைட்ல மட்டும் தூங்காம இருக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. அடுத்த நாள் முழுசாவே நம்ம தூங்காம தான் இருக்கணும். அதாவது 27ஆம் தேதி அன்னைக்குமே நம்ம தூங்காம தாங்க இருந்தாகணும். காலையில 27ஆம் தேதி அன்னைக்கும் சாயந்தரமா நாம சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க நாம தூங்கவே ஆரம்பிக்கணும். இது மாதிரி நீங்க வழிபாடு செய்யறது மூலமா தாங்க இந்த சிவராத்திரிக்கான முழு பலனுமே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம ஒரு சில விஷயங்கள்லாம் எப்படி கண்டிப்பா செய்யணுமோ அதே மாதிரி ஒரு சில விஷயத்தை கண்டிப்பா செய்யவும் கூடாதுங்க. ஏன்னா மகா சிவராத்திரி ஒரு புனிதமான நாளுங்க. இந்த நாள்ல நாம வீட்டுல தெரியாம கூட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சில பொருட்கள் இருக்குதுங்க. அது எல்லாமே என்ன அப்படின்னு ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு வரலாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா 7 வகையான பொருட்கள் சொல்லப்பட்டு இருக்குதுங்க. அதுல ஃபர்ஸ்டா சொல்லக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தாங்க. அதாவது ஸ்கின்னுக்குன்னு அப்படின்னு எந்த ஒரு பொருளுமே நாளைக்கு எதையுமே வாங்காதீங்க. ஏன்னா ஸ்கின் தூய்மை இல்லாததா கருதப்படுறதுனால ஆன்மீக வளர்ச்சிக்கு அது ஒரு தடையா இருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா தேவையில்லாத இடையூறுகள் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க உங்களுக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த புனித நாள்ல எந்த ஒரு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நீங்க வாங்காம இருக்கிறது நல்லதுங்க. இது மாதிரி பொருட்களை வாங்காம இருக்கிறது மூலியமா உங்க வீட்டுல ஆன்மீக அமைதியும் நேர்மறை சூழலையுமே உருவாக்கிக்க முடியுங்க. ரெண்டாவதா இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் தாங்க. ஏன்னா இந்த மகா சிவராத்திரியில கருப்பு நிற ட்ரெஸ் இல்லைன்னா அதை வாங்குறது போட்டுக்கிறது இது எல்லாமே தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது எதிர்மறை சக்திகளையும் இருளையும் குறிக்கிறதுங்க. உங்க வீட்டுல சந்தோஷமான சூழ்நிலையும் நேர்மறை எண்ணங்களும் உருவாகணும் அப்படின்னா இந்த கருப்பு நிற ஆடையை நீங்க தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. இந்த நல்ல நாளான மகா சிவராத்திரியில நேர்மறை ஆற்றல் உங்க வீட்டுல அதிகமாகணும் அப்படின்னா மற்ற கலர்ஸ் நீங்க தேர்வு செஞ்சு அதெல்லாம் போட்டுக்கலாங்க. இதன் மூலியமா பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒளி அமைதி ஆன்மீக வளர்ச்சி இது எல்லாமே அதிகமா ஆகுங்க. மூன்றாவதா இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மதுபானங்கள் தாங்க. மகா சிவராத்திரியில வீட்டுல மதுபானங்களை கொண்டு வரது ரொம்பவே தப்புங்க. மதுபானங்களை மனதில் மயக்க செய்யக்கூடியது. ஆன்மீக வளர்ச்சிக்கு இது ஒரு தடையா இருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா இதன் மூலியமா எதிர்மறை சக்திகளை ஈர்த்து வீட்டோட புனித தன்மையை கெடுத்துருங்க. அதனால பாத்தீங்கன்னா தியானம் வழிபாடு மற்றும் ஆன்மீக நெறிகளை நிலைப்படுத்துறதுக்கு வீட்டுல மதுபானங்களை எடுத்துட்டு வரதை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. நான்காவதா இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அழுக்கடைந்த பொருட்கள் தாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய கொழுந்து படிப்பு படைந்த அல்லது கரைப்படைந்த சேதமடைந்த பொருட்கள் இப்படின்னு இது மாதிரியான பொருட்கள் நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரதை தவிர்த்துக்கோங்க. இல்ல வீட்டுல இருக்கு அப்படின்னா அது எல்லாமே அப்புறப்படுத்தி வச்சுக்கோங்க. இது அழிவு காலம் கடந்த தன்மையை குறிக்குங்க. இது போன்ற பொருட்களை வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு மந்தமாக்கி குடும்ப உறவுகள்ல தொழில் முன்னேற்றத்திலே ஒரு தடையாக இருக்குங்க. ஐந்தாவதா இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமச உணவுகளும் இறைச்சியும் தாங்க. இந்த மகா சிவராத்திரியில தாமச உணவுகளை நீங்க சாப்பிட்றதை தவிர்த்துக்கணும். இது ரொம்பவே முக்கியங்க. இது கூடவே இறைச்சி வெங்காயம் பூண்டு இது மாதிரியான உணவுகளை நீங்க தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா ஆன்மீக அமைதி இதெல்லாம் குறைத்து உங்களோட மனதை கவர்ந்துடுங்க. அதனால பாத்தீங்கன்னா நீங்க இறையொருள் பெறத முழுசாவே இதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. அதனால பாத்தீங்கன்னா சைவ உணவுகளை மட்டும் நீங்க எடுத்துக்கிறது நல்லதுங்க. பக்தியுடன் சிவ வழிபாட்டுல ஈடுபடுறது ரொம்பவே நல்லது. ஆறாவதா இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடைந்த பொருட்கள் தாங்க. ஏன்னா இந்த மகா சிவராத்திரியில உடைந்த பொருளை எதுவுமே நீங்க வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. ஏன்னா உடைந்த பொருட்களை நீங்க வீட்டுல வச்சிருக்கிறது மூலமா வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகள்ல ஏதாவது விரிசல்கள் ஏற்படலாங்க. இந்த சிவராத்திரி விரதத்துல புனித தன்மையும் பாதிக்கப்படலாம். அதனால பாத்தீங்கன்னா இந்த புனித
இந்த நாளில் மகா சிவராத்திரியின் ஆன்மீக பயனை வந்து முழுமையாக நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக இந்த பொருட்களை வந்து வாங்குறதை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு ஏழாவது இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட புத்தி தாங்க. ஏன்னா எதிர்மறையான சிந்தனைகளை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்க கூடாது. தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள், தீய புத்தி இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. இந்த 7 விஷயங்களை நீங்கள் செய்யறது மூலியமா உங்களுக்கு முழுமையான சிவராத்திரியின் பலன் எல்லாம் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.